மக்கள் உண்மையான அதிமுக யார் என்பதை வெளிச்சமிட்டு காட்டியிருந்தனர். தேர்தலுக்கு பின்பான பத்திரிகையாளர் சந்திப்பில் அதிமுகவின் தலைவி நான் தான், என் சொல்லுக்குத்தான் எல்லோரும் கட்டுப்பட வேண்டும் என்று கம்பீரமாக கூறினார் ஜெயலலிதா. ஜானகி தோல்வியை ஒப்புக்கொண்டு ஜெயலலிதா அணியுடன் அதிமுகவை இணைத்தார். இதனையடுத்து நடந்த இடைத்தேர்தல்களில் ஜெயலலிதா தலைமையில் இரட்டை இலை சின்னம் போட்டியிட்டது, வெற்றியும் பெற்றது. ஜெயலலிதாவை மக்கள் ஏற்றுக்கொண்ட பிறகும் கட்சிக்குள் சலசலப்பு ஏற்பட்டது. இதனால் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்யும் முடிவெடுத்து ராஜினாமா கடிதம் எழுதினார். ஆனால் அதை அவர் அனுப்புவதற்கு முன்பாகவே அது குறித்த தகவல் ஊடகங்களில் வெளியாகியது. அவர் அனுப்பாமலேயே அந்த கடிதம் சபாநாயகர் கைக்கும் சென்று சேர்ந்தது. இதனையடுத்து தான் ராஜினாமா செய்யவில்லை என்று விளக்கமளித்தார். இந்த விவகாரத்தையும் கட்சிக்குள் எழுந்த சலசலப்புகளையும் விஸ்வரூபம் எடுக்க விடாமல் அமுக்கினார் சசிகலாவின் கணவர் நடராஜன். இந்த சமயத்தில்தான் மார்ச் 25, 1989 தமிழக முதல்வரும் நிதியமைச்சருமான கருணாநிதி பட்ஜெட்